لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر أن الله يسبح له من في السماوات والأرض والطير صافات كل قد علم صلاته وتسبيحه والله عليم بما يفعلون صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று 15வது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. வல்ல ரஹ்மான் இது நாள் வரை நாம் நோற்ற நோன்பையும் இதர வணக்கங்களையும் முழுமையாக கபூல் செய்து அதற்கான நன்மைகளை முழுமையாக துன்யாவிலும் ஆகிரத்திலும் தந்தருள்வானாக. மீதமுண்டான நாட்களில் இதைவிட அதிகமாக இபாது செய்வதற்குண்டான நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமான் உடையவர்களுக்குடைய அடையாளம், அந்த அடையாளம் அமல் செய்வதற்கு ரொம்ப ரொம்ப லேசு, அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது. அல்லாஹு தாலா தொடர்ச்சியாக அந்த செய்திகளை நமக்கு 2-3 நாட்களாகவே சொல்லி வருகிறான். அந்த அமல் செய்வதற்கு ரொம்ப லேசு, ஆனால் அதிகமான நன்மைகள் கொண்டது. அந்த அமல்கள் செய்வதினால் மனிதர்களை விட பலகீனமான படைப்புகள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை அல்லாஹு தாலா உணர்த்துகிறான். அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹுவை வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவைகளும், வத்தைரு சாஃபாத், வானத்திலே பறக்கக்கூடிய இறக்கைகளை விரித்து பறக்கக்கூடிய பறவைகளும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கின்றன. அல்லாஹ் அதுக்கு பிறகு சொல்கிறான், குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு. ஒவ்வொன்றும் அதனுடைய தொழுகையையும் அதனுடைய தஸ்பீகையும் அறிந்திருக்கின்றன. ஒவ்வொன்றும் மனிதனை போன்று மற்ற ஹைவான்கள், மற்ற படைப்புகள் ஒவ்வொன்றுக்கும் தொழுகை இருக்கிறது, தஸ்பீஹ் இருக்கிறது, அவைகளை அந்த படைப்புகள் அறிந்திருக்கிறது என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான். தஸ்பீஹ் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான அமல். யாரிடத்திலே ஈமான் அதிகமாக இருக்குமோ, பரிபூரணமாக இருக்குமோ, அவர்கள்தான் அந்த தஸ்பீஹை அதிகமாக ஓதுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த தஸ்பீஹ் செய்வதற்கு ரொம்ப லேஸ். எல்லா நபிமார்களுடைய குணங்களாக அந்த தஸ்பீஹ் இருக்கிறது. எல்லா நபிமார்களும் அந்த தஸ்பீஹை ஓதியிருக்கிறார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுல் கலாமி அஃதல், பேச்சிலேயே ரொம்ப சிறந்த பேச்சு எது அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்தஃபல்லாஹு லி மலாயிகத்திஹி, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் எதை தேர்ந்தெடுத்தானோ அதுதான் மிக சிறந்த பேச்சுன்னு சொன்னாங்க. அப்போ திருப்பி கேட்டாங்க, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் எதை தேர்ந்தெடுத்தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதுதான் மலக்குமார்களுடைய தஸ்பீஹ். நபிமார்களும் இந்த தஸ்பீகை செய்திருக்கிறார்கள். நபிமார்களும் செய்திருக்கிறார்கள், மலக்குமார்களும் இதை செய்கிறார்கள். இதை செய்வதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் குர்ஆன் ஏராளமாக சொல்கிறது. நபிமார்கள் நமது வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு விதமான கஷ்டங்கள், சிரமங்களின் போது அவர்கள் தஸ்பீஹ் ஓதியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வலகத் நஅலமு அன்னக யலீகு சதுருக பிமா யகூலூன். நபியே, அந்த குறைஷிகள், அந்த காஃபிர்கள் உங்களை நாவால் பல்வேறு வகையில் அவர்கள் மனதிற்கு வேதனை தரும் வார்த்தைகளை மொழிந்திருக்கிறார்கள்.
அந்த செய்திகளையெல்லாம் நீங்கள் கேட்டு மிக மன நெருக்கடியில் கவலையில் இருக்கிறீர்கள். அந்த கவலைகள் உங்களுக்கு நீங்க வேண்டுமானால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த மனக்கவலை நீங்க வேண்டுமானால், அந்த சிரமங்கள் நீங்க வேண்டுமானால் நீங்கள் அதிகமாக தஸ்பீகு செய்யுங்கள். அப்போ பொதுவாகவே உலகத்தில் நமக்கு குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு கஷ்டமானது, யாராவது பேசிட்டாங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கவலையாக இருக்குதுன்னு சொன்னால் அல்லாஹுவே அதிகமாக தஸ்பீகு செய்யணும். தஸ்பீகு செய்கிற போது அல்லாஹு தாலா அந்த கஷ்டத்திலிருந்து அந்த கவலையிலிருந்து நம்மை நீக்குகிறான் என்று குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு வேண்டுமானால் தஸ்பீக ஓதணும்னு குர்ஆன் சொல்லுது. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா வ மின் ஆனாஇல் லைலி ஃபஸப்பிஹ் வ அத்ராஃபன் நஹாரி லஅல்லக தர்தா. அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டுமானால் சூரியன் உதயமாகக்கூடிய காலையிலும், அதே போன்று சூரியன் மறையக்கூடிய நேரத்திலும், பகலில் கொஞ்ச நேரம் நீங்கள் அல்லாஹுவை தஸ்பீகு செய்யுங்கள், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறுகிறான். அதே போன்று மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக நமக்காக படைக்கப்பட்ட வானம் பூமிகளெல்லாம் நொறுங்கி விழுவதற்கு தயாராகுதான், தாங்க முடியாமல் செய்யக்கூடிய செயல்பாடுகள். அப்போ அந்த மாதிரி அந்த வானம் நொறுங்கி விழுந்துச்சுன்னா என்னாகும்? அதை தடுத்து நிறுத்துவதற்கு மலக்குமார்கள் தஸ்பீக ஓதுறாங்களாம். அப்போ மலக்குமார்கள் தஸ்பீக ஓதன உடனே அந்த ஆபத்து இறங்காமல் அப்படியே நிறுத்தப்படுகிறது என்று குர்ஆன் சொல்கிறது. ஆக அன்பானவர்களே, மலக்குமார்கள் தஸ்பீக ஓதுகிறார்கள், நபிமார்கள் ஓதுகிறார்கள். அதே போன்று ஆபத்துகள் இறங்குவதற்கு தஸ்பீக ஓத சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய பொருத்தம் கிடைப்பதற்கு தஸ்பீக ஓத சொல்லப்படுகிறது. சரி, என்ன தஸ்பீக நம்ம ஓதுறது? நிறைய இருக்குது. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ், சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி, இப்படி நிறைய தஸ்பீகள் இருக்குது. அப்போ என்ன நம்மளுக்கு ஓத சொல்கிறாங்க? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. இதை தான் நபிமார்கள் ஓதியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு, சிறந்த கலாம் எது? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்குமார்களுக்கு தேர்ந்தெடுத்தது. அல்லாஹ் எதை மலக்குமார்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தானோ அதுதான் சிறந்த கலாம். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் எதை தேர்ந்தெடுத்து கொண்டான்? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. இந்த சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதை தான் எல்லா பறவைகளும் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. மற்ற படைப்புகள் எல்லாமே அல்லாஹுவை புகழ்வதற்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை தான் இது. அதனுடைய பாஷையில் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? மனிதனே, உடல் வலிமை மிக்க நீ, அறிவாற்றல் உடையவன் நீ, காலையிலிருந்து மாலை வரை உழைக்கின்றாய், எல்லாம் செய்கிறாய். ஆனால் பறவைகள் அதற்கென்று அறிவொன்று ஒன்றும் இல்லை. காலையில் வெறும் வயிற்றோடு அது கிளம்புகிறது, மாலை திரும்புகிற போது வயிறு நிரம்ப திரும்புகிறது. அது தன் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் என்ன? அல்லாஹுவை புகழ்வது மட்டும்தான், அல்லாஹுவை தஸ்பீகு செய்வது மட்டும்தான். அந்த தஸ்பீகு செய்வதனால் மனிதனை தவிர்த்துண்டான அத்தனை படைப்புகளும் எவ்வளவு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீ ஏன் அந்த தஸ்பீகை விட்டு தூரமாகிவிட்டாய் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு அந்த தஸ்பீகை ஓத வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறான். ஆக எதை ஓதுவது அப்படிங்கும் பொழுது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஸ்பீகு செய்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது அவர்கள் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அந்த தஸ்பீக தான் ஓதியிருக்கிறாங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்தில் ரூஹு போகிற நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு சொன்னாங்க, 2 விஷயங்களை நான் சொல்கிறேன், அந்த 2ஐயும் நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. லா இலாஹ இல்லல்லா அப்படிங்கிற கலிமாவை எவ்வளோக்கு அதிகமாக சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருங்க. அதை விட இந்த உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு வார்த்தை இல்லை. 2வது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக சொல்லுங்க. அதுதான் ஃபஇன்னஹா ஸலாத்து குல்லி ஷை, அதுதான் எல்லா வஸ்துக்களுடைய தொழுகை. மனிதனை இப்போ நம்ம தொழுகிறோம் இல்லை, நிற்கிறோம், ருக்கு செய்கிறோம், சுஜூது செய்கிறோம், இது நம்ம மனிதர்களுக்கு மட்டும்தான். மற்ற படைப்புகளுக்கு இந்த மாதிரி தொழுகை இல்லை. அவங்க சுபஹானல்லாஹி வபிஹம்திஹின்னு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது மட்டும்தான் அந்த படைப்பினங்களுக்கு அல்லாஹ் வணக்கமாக ஆக்கியிருக்கிறான். அவ்வளோ பெரிய மகத்தான ஒரு ஆற்றல் கொண்டது. சொல்லிட்டு ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வபிஹா யுர்ஸகுல் ஹல்கு, அதன் மூலமாகத்தான் எல்லா படைப்புகளுக்கும் ரிஸ்க் வழங்கப்படுகிறது.
இப்போ நமக்கு ரிசுக்கு பறக்கத்தான் வேணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் அதிகமாக தஸ்பீஹ் ஓதணுங்கிறத ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தர்றாங்க. ரிசுக்கில் நெருக்கடி இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் தஸ்பீஹ அதிகமாக ஓதுங்க. அது என்ன தஸ்பீஹ்? சுப்ஹான் அல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி. அதே மாதிரி இந்த தஸ்பீஹ் இருக்குத குறுகிய நேரத்தில் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது. ஹஸரத் ஜுவைரியா அலைஹிஸ்ஸலாம், ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி. ஒரு நாள் பெருமானார் அவர்கள் அதிகாலையில் சுபஹ் தொழுகைக்காக வீட்டில் இருந்து கிளம்புறாங்க. அப்போ ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முஸல்லாவில் உட்கார்ந்து தொழுக ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுது விட்டு மற்ற காரியங்களெல்லாம் முடித்து விட்டு முற்பகல் முடிந்து பிற்பகலுடைய ஆரம்ப நேரத்தில் வீட்டுக்கு வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 மணி 12 மணிக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா ஜுவைரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே மாதிரி எப்படி போகும்பொழுது உட்கார்ந்து இருந்தாங்களோ அதே மாதிரி உட்கார்ந்து வணக்கம் செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஜுவைரியாவே, நான் போகும்பொழுது எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறீங்க, அதுவரையும் நீங்கள் இபாதத்திலே இருக்கீங்களா? ஆமாம் யா ரசூலல்லாஹ், இபாதத் செய்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இவ்வளவு நேரம் நீங்கள் இபாதத் செய்கிறத விட நான் ஒரு சில கலிமாக்களை சொல்லித்தர்றேன், ஒரு 3 தடவை நீங்கள் அதை சொன்னீங்கன்னா இவ்வளவு நேரம் நீங்கள் எவ்வளோ இபாதத் செய்தீங்களோ அந்த எல்லா நன்மைகளையும் நீங்கள் அடைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஹஸரத் ஜுவைரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு தஸ்பீஹ் சொல்லி கொடுத்தாங்க. சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. 5 கலிமாக்கள். சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த 5 கலிமாக்களை நீங்கள் 3 தடவை சொன்னால் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்கள் இபாதத் செய்து அடைந்த நன்மைகளை 3 தடவை இந்த கலிமாவை சொல்வதனால நீங்கள் அடைந்திடலாம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ தஸ்பீஹ் ஓதுவது ஒரு ஈமான் உடையவர்களுக்கு அடையாளம். தஸ்பீஹ் என்பது ஒரு சிறிய இபாதத், லேசான வணக்கம், அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது. ஆக அன்பானவர்களே, தஸ்பீஹ் நம்ம அதிகமாக ஓதணும். தஸ்பீஹ் அதிகமாக ஓதுறதுனால அல்லாஹுவின் மீது உண்டான முஹப்பத், பிரிய நமக்கு அதிகமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு போகும் பொழுது 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்தித்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கும் பொழுது ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இக்ரா உம்மத்தக்க மின்னி அஸ்ஸலாம், முஹம்மதே உங்களுடைய உம்மத்துக்கு என்னுடைய சலாமை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்லி விடுறாங்க. என்ன செய்தி? சொர்க்கம் இருக்கிற அது அழகான நல்ல நறுமணமிக்க மண் பூமி, அதுபத்துல் மா, அந்த தண்ணீர் இருக்க ரொம்ப மதுரமானது. ஆனால் சொர்க்கம் ஃபுல்லாக அப்படியே பொட்டல் மைதானம், எந்த விதமான மரம் செடி கொடி எதுவும் இல்லாமல் அப்படியே இருக்குது. அது எப்படி உருவாகும்? இன்ன கராசஹா, நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுதே அந்த சொர்க்கத்தில் மரங்களை நட்டி செழிப்பாக்குங்க. அது மரம் நட்டுறதுங்கிறது என்ன தெரியுமா? சுப்ஹான் அல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இது அதிகமாக உங்கள் உம்மத்துக்கு ஓத சொல்லுங்க. ஒரு தடவை நீங்கள் ஓதுனா ஒரு மரம் நட்டப்படுகிறது சொர்க்கத்தில். சுப்ஹான் அல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர்னு சொல்லி நம்ம ஒரு தடவை ஓதுனோம்னா நமக்குன்னு உண்டான இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல அல்லாஹ் ஒரு மரத்தை நட்டுறான். அந்த மரம் எப்படி இருக்கும்? நம்ம ஊரில் இருக்கிற மரம் மாதிரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்காக வேண்டி ஒரு மரம் நட்டினால் அந்த மரத்தினுடைய நிழல் 100 ஆண்டுகள் வேகமாக பிரயாணம் செய்தால் எவ்வளவு தூரம் போவானோ அந்த அளவிற்கு அந்த மரத்தினுடைய நிழல் இருக்குமா, ஒரு மரத்தினுடைய நிழல். அப்போ நம்ம தஸ்பீக ஓதி 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 மரம் நட்டப்பட்டு கொண்டே இருந்தால் எவ்வளவு செழிப்பாக இருக்கும். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி விட்டாங்க. அன்பானவர்களே, தஸ்பீஹ்ங்கிறது அது அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிரியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்து நம்ம சொல்கிறோம். அவர் என்ன சொன்னார்? அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா ஒ சுபஹான் அல்லாஹி புக்ரத்தம் வாசீலா அப்படின்னு சொன்னார். ஒ சுபஹான் அல்லாஹி புக்ரத்தம் வாசீலா. தொழுது முடித்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணில் காயில், இப்போ புதுசாக ஒரு தஸ்பீக சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சக்தியை கொடுத்துருக்கிறான்.
முன்னாடி அவங்க நின்றாலும் பின்னாடி யார் என்ன சொல்கிறாங்கங்கிற விளங்கக்கூடிய ஆற்றலை அவங்களுக்கு கொடுத்துருந்தான். கேட்டாங்க ஆச்சரியமா. இந்த சஹாபி பயந்துட்டார். ஆகா நம்ம தப்பாக இது சொல்லிட்டோமோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டாங்க. உடனே யா ரசூலல்லாஹ் நான் தான் சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்ட பிறகு அந்த சஹாபி சொன்னாங்க, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வசுபஹானல்லாஹி புக்ரத்தம் வாசீலா அப்படின்னு நான் அல்லாஹ்வை புகழ்ந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், நீங்கள் இந்த தஸ்பீஹ் ஓதன உடனே சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் திறக்கப்பட்டதை நான் கண்டேன், எனக்கு மிக ஆச்சரியத்தை தந்ததுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறாங்க, அன்றிலிருந்து எப்பொழுது பெருமானார் அவர்கள் இந்த தஸ்பீஹினுடைய நன்மை இந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்களோ அன்றிலிருந்து நான் ஓத ஆரம்பித்தேன்னு சொல்கிறாங்க. ஆக அன்பானவர்களே, அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வது என்பது அவ்வளவு பாக்கியமானது. அல்லாஹ் அவ்வளவு விரும்புகிறான். தஸ்பீஹுங்கிறது ரொம்ப லேசு, அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. ஒரு சஹாபி கபீசா, வயது முதிர்ந்த ஒரு சஹாபி, எழுந்து நிற்க கூட முடியாது. அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வர்றாங்க, கல்வியினுடைய சபை, இந்த மாதிரி மஜ்லிஸுக்கு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபீசத்து புனுல் மஹாரிக் ரதியல்லாஹு தஆலானு சபை முடிஞ்ச உடனே கேட்குறாங்க, தோழரே உங்களுக்கு தான் வயது ரொம்ப அதிகமாகிடுச்சு, இவ்வளவு சிரமம் எடுத்து நீங்கள் ஏன் அந்த சபைக்கு வரீங்க, நீங்கள் வீட்டில் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் உங்கள் சபைக்கு வந்து இந்த மாதிரி நான் பயான் கேட்டேன்னா நாளை அல்லாஹ்வினிடத்தில் நான் நன்மைகளை பெறுவதற்குண்டான ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்வீங்கள்ல, நான் அதை கேட்டு நான் அமல் செய்துட்டான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் எனக்கு நிறைய நன்மைகளை தருவான்ல, அந்த ஆசையில் தான் நான் வந்தேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபீசாவே நீங்கள் வீட்டிலிருந்து கிளம்பி இந்த மஜ்லிஸுக்கு வர்ற வரையிலும் எத்தனை மரங்கள், மரம், செடி, கொடிகள், கட்டிடங்கள் எதையெல்லாம் கடந்து நீங்கள் வந்தீங்களோ அது எல்லாம் உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்தது, அது எல்லாமே உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடியது அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபீசாவுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க? கபீசாவே நான் ஒரு களிமாவை சொல்லித்தர்றேன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் 3 தடவை அதை சொன்னீங்கன்னா கண் பார்வை உங்களுக்கு குறையாது. என்ன சொன்னாங்க? கண் பார்வை உங்களுக்கு குறையாது. அதே மாதிரி வெண்குஷ்டம் போன்ற கொடிய நோய்கள் உங்களுக்கு வராது. வாத நோய்களிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. இந்த 3 தடவை நீங்கள் அந்த களிமாவை ஓதுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது என்னங்க? சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி. நீங்கள் ஒவ்வொரு நாளும் 3 தடவை இந்த நியத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி வந்தால் நீங்கள் ஹயாத்தாக இருக்கிற வரையிலும் கண் பார்வைங்கிறது குறைவு ஏற்படாது. அல்லாஹ் அதை பிரகாசமாக்கி வைப்பான். அதே மாதிரி கொடிய நோய்களில் நாம் சிக்க மாட்டோம். ரெண்டாவது, அடிக்கடி வாத நோய்களிலிருந்து வலி, அந்த வலி இந்த வலின்னு இருக்கு, அந்த போட்டு சின்ன சின்ன வலிகளிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? சின்ன 2 வார்த்தை தான், சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான களிமா 2, சொல்வதற்கு ரொம்ப லேசு, சொல்வதற்கு ரொம்ப லேசு, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது. நாளை நம்மளுடைய அமல்கள் தராசில் வச்சு நிற்கும் பொழுது அந்த தராசு அந்த தட்டில மிக கனமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இந்த 2 களிமா தான். ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், எல்லாரும் சொல்லலாம் இதை. சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி சொல்லுங்க. சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி. அடிக்கடி இந்த தஸ்பீஹை சொல்லணும். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். சுபஹ் தொழுத உடனே நம்ம பள்ளியிலே நம்ம சொல்லி கொடுக்குறோம். முதல்ல நம்ம அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தைகளை நம்ம நாவால் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி தான் சுபஹ் தொழுத உடனே சுபஹானல்லாஹில் அலீம், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இது நம்ம சொல்லணும்.
அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிடித்தமான வார்த்தை இது. சொல்வதற்கு ரொம்ப லேசு. நாளை மறுமையில் நம்மளுடைய அமல்கள் நிற்கப்படும் பொழுது ரொம்ப எடை உள்ளது, கனம் உள்ளது. நம்மளை வெற்றியாளனாக இது ஆக்கக்கூடிய வார்த்தை இது. எவ்வளவோ வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த எல்லா வார்த்தைகளுக்கும் நம்ம கேள்வி கணக்கு பதில் சொல்லி ஆகணும். இதை ஏன் பேசின, இதை ஏன் சொன்ன அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். கட்ட 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 கட்டன்னு ஒரு நிமிஷத்தில் எவ்வளவோ பேசிடுறோம். எல்லாம் பதிவாயிடுது, எல்லாமே பதிவாயிடுது. அல்லாஹ் சொல்றான், மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். யாருமே இல்லை, நீ மட்டும் நினைக்கிறேன் பேசிக்கொண்டு இருக்கிறாய். நல்ல கூர்ந்து கவனித்து எழுதக்கூடிய மலக்குமார்களை வச்சு நான் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நாளைக்கு போய் நின்ற உடனே நம்மளுடைய ஏடு அப்படியே கட 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 கடன் வரும். பேர் போட்டு எங்கே என்ன யாரை பற்றி எப்படி பேசணும், என்ன பேசணும் எல்லாம் வரும். மனிதன் அப்படியே ஆச்சரியத்தோடு பார்ப்பானா. லா யுகாதிரு சகீரத்தம் வலா கபீரத்தன் இல்லா ஆசாகா. என்னப்பா இது, நான் சும்மா விளையாட்டாக பேசுனதும் பதியப்பட்டிருக்கிறது, இவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டு வரும்னு எனக்கு தெரியாத அப்படின்னு அங்கே நின்று சொல்வானா. விளையாட்டாக பேசுகிறோங்கிற வார்த்தையும் அங்கே பதியப்படுகிறது. அதுவும் நாளைக்கு மிகப்பெரிய ஆபத்தில் நம்மை தள்ளிவிடும். அதனால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த நாவும் மிகப்பெரிய பாக்கியமானது. அவனை புகழ்வதற்காக, நன்மையான விஷயங்களை பேசுவதற்காக அந்த நாவை நாம் பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு நம்ம அதை தவிர்த்து உண்டான மற்ற எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யணும், அல்லாஹுவை புகழணும்னு சொன்னால் வாய் அப்படியே இழுக்க மூடிடுறோம், சவுண்டே வெளியே வராது. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்னோம்னா சவுண்டு வெளியே வராது, அப்படியே கம்முன்னு இருக்கும். அதே துன்யா பேச்சு பேசுகிறோன்னு சொன்னாண்டா ரொம்ப வேகமாக சவுண்டு வேகமாக வந்துடும். இந்த நிலை நமக்கு மாறணும். அல்லாஹ் அதுதான் சொல்கிறான், படைப்பினங்களை நீங்கள் பாருங்கள், அந்த படைப்பினங்கள் என்னை புகழ்வதன் மூலமாக எவ்வளவு நிம்மதியான வாழ்க்கை வாழுகிறது. எங்காவது ஒரு பறவை, ஒரு ஹயவான் உணவில்லாமல் செத்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோமா? ஒன்றோடு ஒன்று அடித்து கொண்டு செத்திருக்கிறதுன்னு பார்க்குறோமா? எங்கேயுமே அந்த இதை பார்க்கறது இல்லை. ஏதோ அறிவு. ஆனால் மனிதன் மட்டும் அறிவு கொடுக்கப்பட்டு, ஆற்றல் கொடுக்கப்பட்டு எல்லாம் இருந்தும் கூட பஞ்சம், பட்டினி, பசி, பொறாமை, போட்டி இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு ஒருவனுக்கொருவரை அடித்து மாய்த்து கொள்ளக்கூடிய செய்திகள் எவ்வளவு வருகிறது. காரணம், அந்த ரப்பை எந்த அளவுக்கு நேசிக்கணுமோ அந்த அளவுக்கு நேசிக்கல, அவனை எந்த அளவுக்கு புகழணுமோ அந்த அளவுக்கு புகழலை. அல்லாஹு தாலா அதை தான் இன்று நமக்கு உணர்த்துகிறான். எல்லா நபிமார்களும் அது போன்று தஸ்பீஹ் செய்திருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப பிடித்தமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். கிட்டத்தட்ட குரானிலே 7-8 சூறாக்களுடைய ஆரம்பமே சப்பஹ இசப்பிஹு சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்று தஸ்பீஹை கொண்டே சூரா ஆரம்பமாகிறது. நம்மளுடைய கடல் நுரையை விட நம்மளுடைய பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹு தாலா மன்னிக்கின்றான் இந்த தஸ்பீஹின் மூலமாக. ஹலாலான நம்மளுடைய நாட்டங்கள் அல்லாஹு தாலா நிறைவு செய்து தருகிறான் இந்த தஸ்பீஹின் மூலமாக. எந்த விதமான ஒரு சக்தியும் இல்லை, எல்லாம் நிராசையாகிவிட்டது, இனிமேல் நடைபெறாது அப்படிங்கிற ஒரு நிலையில வரும்பொழுது நீங்க தஸ்பீஹ் செய்தால் அல்லாஹு தாலா அந்த காரியத்தை லேசாக்கி தருகிறான். இப்படி தஸ்பீஹுக்கு ஏராளமான பாக்கியங்களை நமக்கு முன்னொரு ஹதீஸ் கலையினுடைய வல்லுநர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, அல்லாஹு தாலா நமக்கு தந்த இந்த வாழ்க்கையை மிகப்பெரிய பாக்கியமாக கருதி அல்லாஹுவை அதிகமாக தஸ்பீஹ் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. அல்லாஹ் நமக்கு தந்த இந்த நாவை மிகப்பெரிய ஒரு நியாமத், அதை அதிகமாக அல்லாஹுவை புகழ்வதற்கும் நன்மையான விஷயங்களை பேசுவதற்கும் அல்லாஹு தாலா பயன்படுத்த தௌஃபீக் செய்வானாக. அதிகமாக குர்ஆன் ஓத அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பாவமான தவறான விஷயங்கள் பேசுவதை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் காத்தருள்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா, முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. நம்முடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. நம்மில் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக. இந்த ரமலானை போன்று இன்னும் பல ரமலானை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. இந்த ரமலானுடைய மாதத்திலே உன்னதமான லைலத்துல் கத்ர் என்ற இரவை அடையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. உன்னதமான இந்த காலத்தில் நாம் செய்த எல்லா அமல்களும் சிறிய பெரிய குறைகள் இருப்பினும் அல்லாஹ் தனது தனிப்பெரும் கருணையினால் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கான நன்மைகளை முழுமையாக துன்யாவிலும் ஆகிரத்திலும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார். வஸல்லி யா ரப்பி அலன் நபிய்யி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி